வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கண்ணன் டி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக லைன் வந்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்காக வீடியோ இருக்குது, படமும் சுருங்கின மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தெரிஞ்சதுனாவே நம்ம ஹரிசாண்டலாக லைன் வந்துச்சுனாவே வெர்டிகலாக ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சில பேர் மெயின் ஐசியும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, வெர்டிகல் ஐசி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் ஒர்க் ஆகாது. நாம் செக் பண்ணுறப்ப இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ரீடிங் சரியாக வரல, 3 வோல்ட் அந்த மாதிரி தான் காட்டுனுது. அதனால் நான் அந்த கெப்பாசிட்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த கெப்பாசிட்டர் உப்பி போயிருந்தாலும் அதே மாதிரி ஃபால்ட்டு வரும், அதனால் நான் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இந்த மாதிரி ஃபால்ட்டுனா நான் இது வந்து ரொம்ப நேரம் செக் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இதனால் நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம், ஆனால் நீங்களாக கண்டுபிடிச்சிங்களா இது கஷ்டம். பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஐசி பக்கத்தில் 3 ரெஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 12K ரெஸ்ட் இருக்கும், அது ஃபால்ட்டு. மல்டிமீட்டர் ரீடிங் பார்த்தப்பையும் அந்த 12K அந்த ஓம்ஸே காட்டலை, அதனால் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுபோல் ஃபால்ட் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெர்டிகல் ஐசி மட்டும் மாற்றுவாங்க, இல்லை அந்த கெப்பாசிட்டர் மாற்றுவாங்க, ஒரு சிலர் அந்த மெயின் ஐசியை கூட சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன ரெஸ்டர் வேல்யூ வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அதை செக் பண்ணிங்கன்னாவே அதை மிஸ்டேக் பார்த்துக்கலாம். இப்போ டிவியை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக தெரியுது. இதுபோல் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வர வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.